விரிஞ்சிபுரம்னு வேலூருக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர் தான், சின்ன கிராமம். அந்த கிராமத்துல தான் இந்த சுவாமி இருக்கார். இவரை பத்தி நிறைய மகான்கள்லாம் பாடியிருக்காங்க. அப்பய தீட்சிதர் அப்படின்னு ஒரு மகானை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க எல்லாரும். அந்த அப்பய தீட்சிதர் விரிஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அடையபலம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். தீட்சிதர்னு சொன்னா நிறைய படித்தவர்கள், நிறைய தெரிந்தவர்கள்னு அர்த்தம். அந்த காலத்துல வேதம் படித்தவர்களுக்கெல்லாம் நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தீட்சிதர் அப்படின்னு பட்டம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பண்டிதரா, பெரிய ஸ்காலரா இருந்தவர் அப்பய தீட்சிதர். அவருக்கும் இந்த மார்கபந்தேஸ்வரர் தான் குலதெய்வம். நாம எங்க போனாலும் நமக்கு அவர் கூட வருவார் அப்படிங்கிறதுக்காக மார்கபந்து ஸ்தோத்திரம் அப்படின்னே அப்பய தீட்சிதர் பாடியிருக்கார். சாதாரணமா இப்ப கூட பார்க்கலாம், ஊருக்கு போறவங்க இல்லை வெளிநாட்டுக்கு போறவங்கெல்லாம் இது வந்து ஒரு 7 ஸ்டான்ஸா தான் இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். சம்போ மகாதேவ தேவா, சம்போ மகாதேவ தேவான்னு இந்த பாட்டிலெல்லாம் ஒரு ரிஃப்ரைன் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரிஃப்ரைன் வரும். வேற எதுவும் தெரியலன்னா கூட சம்போ தேவ மகாதேவா இல்லை சம்போ மகாதேவ தேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஊருக்கு புறப்படுறது, இல்லை ட்ராவல் பண்ணும்போது, இல்லை பேக்கிங் பண்ணும்போதெல்லாம் சொன்னோன்னு சொன்னால் கூடவே வந்து நமக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தனியா போகும்போது கூட அவர் நம்ம கூடயே இருப்பார். கண்டிப்பாக தனியாக போகும்போது கூட